ராதாபுரத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இந்த அப்பாவுவை வீழ்த்தியே தீர வேண்டும் என்று நான் ராதாபுரத்தில் பார்க்கிற எல்லா இடத்திலும் கூட பொதுமக்கள் முடிவு செய்திருக்கின்றார். அருமை சொந்தங்களே, இந்த எழுச்சி எங்கேயும் நான் பார்த்தது கிடையாது. பொதுமக்கள் வீதிக்கு வந்து நமக்கு இவரை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பது, அதெல்லாம் இத்தனை ஆண்டு காலமாக எதுவும் செய்யாம இந்த திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லக்கூடிய திமுகவினுடைய ஆட்சியில மக்களுடைய வாழ்வாதாரத்தை எங்கும் உயர்த்தாமல் 5 ஆண்டு காலம் ஒரு 2 காலமாக ராதாபுரத்தை அப்பாவு அவர்கள் வைத்திருக்கின்றார். ஆனா பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டாம்பிகமாக, ஒரு பெருமையாக, யாரையும் கூட மதிக்காத வண்ணம் அவருடைய பேச்சு இருக்கும். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசுவதை விட திமுகவுக்கு முட்டு கொடுத்து அதிகமாக பேசுவது இந்த அப்பாவு தான். நம்முடைய எதிர்கட்சி நண்பர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு பேசினாங்கன்னா அது டிவியில கூட வராது. ஆனா முதலமைச்சர் பேசுவதை மட்டும் போடுவார். இந்த அப்பாவை பொறுத்தவரை தவறுகள் அரசியல்வாதிகள் செய்வதற்கெல்லாம் இலக்கணமாக இருக்கின்றார். ஒரு குடும்ப ஆட்சிக்கு உதாரணமான ஒரு மனிதர். தான் மட்டுமல்ல, தன்னுடைய பையன் அலெக்ஸ் அப்பாவுக்கு ஒரே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2 பொறுப்பு. அதை பத்தி கேட்டீங்கன்னா மூக்குக்கு மேல கோவம் வரும். இன்னைக்கு பல இடத்துல தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவர் போகும்பொழுது பல இடத்துல மக்கள் அப்பாவு அவர்களை கிராமத்துக்குள்ளே விடல, வெளியே நிறுத்தி வைக்கிறார். சமீபத்தில் ஒரு இடத்துல பார்த்த இளைஞர்கள் அப்பா அவர்களை உள்ளூருக்கு வர வேண்டாம், நீங்க எதுவுமே செய்யவில்லை என்று சொன்ன பொழுது அவர் வாக்குவாதத்துக்கு ஈடுபடுறார். அப்ப ஒரு இளைஞர் எந்திரிச்சு சொல்றான், நான் வீடியோல பார்த்தேனுங்க, ஒரு இளைஞர் எந்திரிச்சு சொல்றான், ஐயா நீங்க வேட்பாளராக என்ன பேசினாலும் கூட அது சபை குறிப்பில் இருந்து நீக்கப்படும் அப்படிங்கிறார். எந்த அளவுக்கு திரு அப்பா அவர்கள் மீது கிராமப்புறத்தில் ஒரு கோபம், ஒரு எழுச்சி, ஒரு அரசியல் மாற்றம் வந்தே தீர வேண்டும் என்பதற்கு கடந்த 1 மணி நேரத்தில் நாம் சொல்லாமல் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த கூட்டமே ஒரு சாட்சி. அருமை சொந்தங்கள், அண்ணன் அப்பா அவர்கள் என்ன சாதனையை செஞ்சார்? கடந்த 5 ஆண்டு காலமாக ஐயா ஒரு சாதனை பண்ணுவதற்கு முயற்சி பண்ணார். கடந்த 5 ஆண்டு காலமாக ஒரே ஒரு சாதனை செய்வதற்கு முயற்சி பண்ணாரு. ராதாபுரம் தாலுகாவில் இருக்கக்கூடிய வள்ளியூர் தினசரி காய்கறி மார்க்கெட்டினுடைய என்ட்ரன்ஸ்ல கருணாநிதி ஐயாவுடைய சிலையை வைப்பதற்கு முயற்சி பண்ணார். அதான் ஒரு சாதனை. இந்த கருணாநிதி அவர்களை தமிழ் மாநில காங்கிரசுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது இவர் கருணாநிதி ஐயாவை பத்தி என்ன சொன்னாருன்னு கேளுங்க. கருணாநிதி ஐயாவை பத்தி இவர் சொன்னது என்ன? மாஞ்சோலை படுகொலைக்கு கலைஞர் தான் பொறுப்பு, கலைஞர் தான் சாதி கலவரங்களை எல்லாம் இந்த பகுதியில் திட்டமிட்டு உருவாக்கினார், தமிழ்நாட்டில் சாதியை வளர்த்ததே கலைஞர் தான், முதுகுலத்தூர் கலவரத்தை சாதி ஆக்கியது கலைஞர் தான். இது யாருங்க? அது வேற வாய், இது வேற வாய். அது தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்த வாய், அது தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்த வாய், அதன் பிறகு சுயேட்சையாக இருந்த வாய். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்த பிறகு இவர் இன்னைக்கு கலைஞருக்கு வெண்கல சிலை வைப்பதற்காக இங்கேயும் அங்கேயும் சுற்றி கொண்டிருக்கின்றார்கள். அப்பா அவர்கள் இந்த முறை உறுதியாக எதற்காக மற்றும் ஒரு காரணம் அவர் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றால், ஐயா 2022 ஜூன் மாசம் நான் வந்தங்க ஐயா திருநெல்வேலி மாவட்டத்திற்கு. நாங்குநேரியினுடைய அடைமிதிப்பான் குளத்தினுடைய கல்குவாரியில ஏற்பட்ட விபத்துல 4 பேர் இறந்த பொழுது அஞ்சலி செலுத்துவதற்காக தனிப்பட்ட முறையில் இங்க வந்திருந்தேன். அன்னைக்கே நான் சொன்னேன், இதில் நேரடியாக அப்பாவினுடைய சம்பந்தம் இங்க இருக்கு. இந்த பகுதியினுடைய கல்குவாரி எல்லாமே சட்டத்திற்கு புறம்பாக ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மக்கள் பணத்தை அள்ளி கொண்டிருக்கின்றார்கள். அதன் பிறகு மாநில அரசு நிர்மல் ராஜ் IAS தலைமையில் ஒரு குழு போட்டாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்குவாரி எல்லாம் போய் செக் பண்ணி யார் அதிகமாக வெட்டி எடுத்திருக்கின்றார்களோ ஃபைன் போடுங்க. ஐயா திருநெல்வேலி மாவட்டத்தில் மொத்தமாக 54 கல்குவாரி இருக்குது. நிர்மல் ராஜ் அவருடைய IAS ஆபீசருடைய அளவீட்டின்படி 54 கல்குவாரியில 53 கல்குவாரி தவறு செய்திருக்கின்றார்கள் என்று சொல்லி அதுல 24 குவாரிக்கு 262 கோடி ரூபாய் 262 கோடி ரூபாய் 24 குவாரிக்கு அபராதமா போட்டார். அப்பாவையா சேர்ந்த சாதனை என்ன தெரியுங்களா? அதுல இவருடைய பினாமி. நான் சமீபத்தில் பார்த்தேன், ஒரு காலேஜ் ஒரு பாப்பா கேள்வி கேட்கிறாங்க, ஐயா நீங்க குவாரி வச்சிருக்கிறீங்க? நான் கண்ணே எங்கிட்ட குவாரியே இல்லைன்னு. பினாமி பேர்ல வச்சிருந்தா உங்க பேர்ல எப்படிங்க இருக்கும்? திருநெல்வேலி மாவட்டத்தில் உங்க பேர்ல எல்லா குவாரிகளுக்கும் அப்பா அவருடைய கை ஏதோ ஒரு கட்டத்தில் எல்லா குவாரியிலும் தொட்டு கொண்டிருக்கு. அப்பா என்ன செஞ்சாரு தெரியுங்களா? இந்த நிர்மல் ராஜ் 262 கோடி அபராதம் போட்டவுடன் நிர்மல் ராஜை மாத்தினாங்க. நிர்மல் ராஜை மாத்தி அடுத்து ஜெயகாந்தன் IAS என்கின்ற அதிகாரியை கொண்டு வந்து 262 கோடிய 13 கோடியா குறைச்சாங்க. இந்த அநியாயத்தை பார்த்திருக்கீங்களா ஐயா?
262 கோடி திருநெல்வேலி மாவட்டத்தில் அபராதம் விதிக்கப்பட்ட கல்குவாரிக்கு அந்த IAS அதிகாரியை மாற்றி ஜெயகாந்தன் அவர்களை கொண்டு வந்த பிறகு 262 கோடியிலிருந்து 13 கோடியாக அதை மாத்தினார். அருமை சொந்தங்களே, அது மட்டும் இல்ல, அரசு அனுமதித்த அளவை மீறி அப்பாவு, இந்த பகுதியினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஞான திரவியம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் கிரகம் பெல், அவங்க எல்லாருமே குவாரியை வைத்து கொள்ளையடித்த பணத்தை தான் இன்னைக்கு அப்பாவு அள்ளி வீசி கொண்டிருக்கின்றார் ராதாபுரத்தில்.